இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் இந்த கோர விபத்து நடந்ததற்கு யார் காரணம்? சிஸ்டமா, தனி மனிதரா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும், சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிஜேபி, ஏடிஎம்கே இது வரைக்கும் ஏன் வாய் திறக்கல? கள்ளச்சாராய் சாவுல கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மீதையும் குற்றம் இருக்கு. They committed illegal act. ஏய் நாடா இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா இப்படி சூடு. ஆனா இழப்பீடு நம்ம இங்க 5 லட்சம் தான் கொடுத்தோம். அது வேணா முதலமைச்சர் பேசுவோம். ஒண்ணுமே செய்யாதவங்க வெறும் 5 லட்சம் கொடுக்குறோம். குற்றம் பண்ணதா சொல்றாங்க 10 லட்சம். அதுக்கு முதலமைச்சர் திரும்ப சொன்னாங்க. ஒடிஷா ரயில் விபத்து சம்பவத்தில் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து பிரஸ் மீட் நடத்திய திமுக எம்பி ஆர் ராசா, தமிழகத்தில் என்ன நடந்தாலும் முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என கூறும் எதிர்க்கட்சிகள் தற்போது ஏன் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். இவ்வளவு தொழில்நுட்பம் வந்ததற்கு பிறகும் இந்த கோர விபத்து நடந்ததற்கு யார் காரணம்? சிஸ்டமா, தனி மனிதரா? சிஸ்டம்னா அக்கௌண்டபிலிட்டி யார்? பொறுப்பேற்றுக் கொள்வது யார்? ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான எந்த முயற்சியாவது எடுத்துருக்காங்களா? அது இப்படி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா உடனே முதலமைச்சர் ரிசைன் பண்ணணும், சம்மந்தப்பட்ட அமைச்சர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற பிஜேபி, ஏடிஎம்கே இது வரைக்கும் ஏன் வாய் திறக்கல? கள்ளச்சாராய பலி விவகாரத்தில் சாராயம் குடித்தவர்கள் மீதும் தவறு இருக்கிறது. அவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை எதிர்க்கட்சிகள் பதவி விலக சொன்னார்கள். தற்போது எந்த தவறும் செய்யாத நூற்றுக்கணக்கான பயணிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என குறிப்பிட்ட ஆர் ராசா, இதற்கெல்லாம் பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவி விலகியிருக்க வேண்டும் என்று கூறலாமா என கேள்வி எழுப்பினார். இப்போ நீங்கள் கள்ளச்சாராய சாவு சொல்கிறீங்கல்ல, கள்ளச்சாராய சாவில் கள்ளச்சாராயம் அருந்தியவர்கள் மீதையும் குற்றம் இருக்குது இல்லையா? They committed illegal act on which something happened. ஆனால் பயணம் பண்ணவன்ட்டு என்ன பண்ணுங்க? என்ன குற்றம் இருக்குது? கள்ளச்சாராயம் பலி தொடர்பாக செய்தியாளர்கள் எந்த கேள்வியும் எழுப்பாத போதும் ஆர் ராசாவே அனைவருக்கும் புரியும்படியாக சொல்வதாக நினைத்துக்கொண்டு கள்ளச்சாராய பலி எடுத்துக்காட்டுகள் எல்லாம் விளக்கி கூறினார். ஆனால் ஆர் ராசா பேசியது அவருக்கே பேக் ஃபயராக மாறும் வகையில், அப்படி என்றால் குற்றம் புரிந்தவர்களாக சொல்லப்படும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியும், ரயில் விபத்தில் இறந்த அப்பாவிகளுக்கு 5 லட்சம் நிதியும் அறிவித்தது சரியா என செய்தியாளர் கேள்வி கேட்க, இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத ராசா, அது வேண்டுமானால் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று பரிசீலனை செய்யலாம் என கூறி சமாளித்தார். ஆனா இழப்பீடு நம்ம இங்க 5 லட்சம் தான் கொடுத்தோம். 10 லட்சம். அது வேணா முதலமைச்சர் பேசுவோம். நான் என்ன கேட்குறேன், கள்ளச்சாராயத்தில் அவங்க குற்றம் செய்தார்கள், அதற்கு பிறகு நிவாரணம், அதற்கு பிறகு ஆக்ஷன். இதில் ஒன்றுமே செய்யல. ஒண்ணுமே செய்யாதவங்க வெறும் 5 லட்சம் கொடுக்குறோம். குற்றம் பண்ணதா சொல்றாங்க 10 லட்சம். அதுக்கு முதலமைச்சர் திரும்ப சொன்னாங்க. அதுக்கு முதலமைச்சர் திரும்ப சொன்னாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர் குடும்பத்திற்கான நிதி உதவியை குறைக்கப் போகிறீர்களா என செய்தியாளர் மறுபடியும் கேள்வி எழுப்ப, அப்படி எப்படி குறைக்க முடியும்? இது மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்னு செய்தியாளரிடம் முகத்தை காட்டினார் ராசா. அதுக்கு முதலமைச்சர் திரும்ப சொன்னாங்க. கோரிக்கை வைத்தால் பரிசீலிப்பார். எப்படி குறைக்குவாங்களா இல்ல கொஞ்சம் குறைக்கிறது யாரும் வைப்பாங்களா? பரிசீலனை குறைக்கிறது டிமாண்ட் வைப்பாங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பிரஸ் மீட் முடியும் வரை ராசா முகத்தில் ஒரு பதற்றம் தென்பட்ட நிலையில் அடுத்தடுத்து 2 கேள்விகளுக்கு போர்வையாக பதில் சொல்ல முடியாமல் உளறி கொட்டினார். அதனாலதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஆடம்பரம், தேவையற்ற விளம்பரம், ஏதாவது ராமர் கோயில் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. மத ரீதியான செயல்களை செய்யறதா இருந்தாலும் இப்படிலாம் சொல்றது. அதனாலதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் ஆடம்பரம்,
தேவையற்ற விளம்பரம், ஏதாவது ராமர் கோயில் கட்டுறதாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து புதிய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. வாயை கொடுத்து பாஜகவை வம்பிழுப்பதாக நினைத்து தற்போது வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொண்டார் ராசா என விமர்சனங்கள் எழுந்துள்ளன.